ஒரு முருகன் கோவிலில் கொடுக்கப்படும் இலை விபூதியின் மகத்துவம். இங்கு வழங்கப்படும் பிரசாதங்களில் மிகவும் முக்கியமானது பன்னீர் இலை விபூதியாகும். ஒருமுறை ஆதிசங்கரர் காச நோயால் பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் முருகனிடம் வந்துள்ளார். அப்பொழுது முருகப்பெருமான் ஆதிசங்கரரிடம் இனிய தமிழ் பாடல் பாடுமாறு கேட்டார். அதற்கு அவர் தான் எம்பெருமானை மட்டுமே பாடுவேன் என்று கூறினார். இதனால் வருத்தமடைந்த முருகப்பெருமானை அப்பொழுது அங்கு வந்த எம்பெருமான் கண்டார். முருகன் வருத்தத்துடன் இருப்பதற்கான காரணத்தை அறிந்த எம்பெருமான் ஆதிசங்கரரிடம் சென்று முருகப்பெருமான் முன் சென்று கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்து பாடு என்று கூறினார். அதே போலவே முருகப்பெருமான் முன் நின்று கண்ணை மூடிக்கொண்டு பாடினார் ஆதிசங்கரர்.